நம்ம ஊரில் பழைய பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணுக்கும் மதிப்பு குறையாது அப்படின்னு சொல்லிட்டு. தங்கன்றது ஒரு சேமிப்பான்னு கேட்டிங்கன்னா அது வேற, தங்கன்றது ஒரு முதலீடா அப்படின்றது அது வேற. ஸோ தங்கத்தை நீங்கள் ஒரு சேவிங்ஸாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தங்கம் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. இப்படி சொன்னதுமே நிறைய பேர் ஷாக் ஆயிடுவாங்க, ஓ என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் சொல்கிற விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கன்வின்ஸாக இருக்குதா இல்லையா அப்படின்றத அப்புறமா உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் பழைய பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணுக்கும் மதிப்பு குறையாது அப்படின்னு சொல்லிட்டு. தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய கலாச்சாரத்திலே ஒன்றி ஊறி இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளில் இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்னுமே அதிகம் நமக்கு வந்து தங்கம் அப்படின்றது, அது மேலே பிரியமும் எல்லாமே. தங்கன்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் பேசுகிற ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலீடா இல்லையா அப்படின்றது. தங்கன்றது ஒரு சேமிப்பான்னு கேட்டிங்கன்னா அது வேற, தங்கன்றது ஒரு முதலீடா அப்படின்றது அது வேற. இப்போ முதலீடு அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை போட்டு அதிலிருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஒரு சேமிப்புன்றது ஒரு மினிமமாக நீங்கள் வந்து ஒரு பணத்தை அப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க. ஒரு சேவிங்ஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நீங்கள் போட்டு விட்றீங்க அந்த பணத்தை அப்படின்னம்னா ஒரு 3%, 4%, 5% வட்டி கொடுக்குறாங்கன்னா அது வரும், அவ்வளோதான் மினிமம். எப்போ வேணாலும் அதுலேருந்து எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ தங்கத்தை நீங்கள் ஒரு சேவிங்ஸாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்தனால வைடா எல்லாருமே பேசிக்கிற, எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த செய்கூலி சேதாரம். இன்னைக்கு இத்தனை வீடியோக்கள் வந்தாலுமே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா they are so fond of buying jewels. கோல்டு வாங்கணும் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து நகை வாங்க போறாங்க. நகையை வாங்காம நீங்க கோல்டா சேவிங்கிறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா நீங்க நகையை வாங்குறீங்க. ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ரெண்டையுமே சேர்த்திட்டு 5% வரைக்கும் நகை வித்தாங்க. அது அப்புறம் 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. இப்போ நாம போனோம் அப்படின்னம்னா அண்மையில் வந்து இந்த சென்னை சில்க்ஸ் குமரனுக்கு போன இந்தப்ப 18% கம்மியான நகையே வந்து வைக்க மாட்டேன்றாங்க. 25%, 30% போறாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 30% செய்கூலி சேதாரம்ன்றாங்க. ஒரு நல்ல ஒரு நகையை அழகா காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இந்த நம்பர்ஸ். 30% நீங்க வாங்குற நகை ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு நீ ஒரு பவுன் தான் கிடைக்கும். பட் கணக்குக்கு சொல்றேன். அப்ப அந்த 1 லட்ச ரூபான்னு அந்த மொத்த நகையோட விலையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தங்கம் வெறும் 70,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் தான் கிடைக்குது. 30% வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுது, செய்கூலி சேதாரம்னு சொல்லி போயிடுது. அவங்க அது சொல்லுவாங்க, இதுல வந்து வேலைப்பாடு ஜாஸ்திங்க, இது கையில பண்ணிருக்குதுங்க, இது ரொம்ப லைட் வெயிட்டுங்க, இது இதை கலந்துருக்குதுங்க, இது அப்படிங்க இப்படின்னு எல்லாம் உருட்டி உங்களுக்கு நகை வித்தாலும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாவும் லட்சணமா இருந்தாலும் நீங்க வாங்கின தங்கம் வெறும் 70,000 ரூபாய்க்கு தான். நீங்க கொடுத்த அமௌண்ட் 1 லட்ச ரூபா, 30,000 ரூபா கடைக்காருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து போயிடுச்சு. ஆமாம், ஜிஎஸ்டி வேற இருக்குது. இப்பெல்லாம் ஜிஎஸ்டி வேற. அவங்க கவர்மெண்ட்டுக்கு டாய் பணத்தை சேமிக்கிறியா எனக்கு எங்கடான்னு சொல்லி கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு? நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் கடையை விட்டு பில்லை போட்டு முடிச்சதுமே அந்த நகையோட மதிப்பு வெறும் 70,000 தானுங்க. இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியும்? சரி, ஒரு வருஷம் கழிச்சுட்டு தங்க நகையோட விலை வந்து 1,30,000 ரூபான்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய் ஈக்குவல் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சுட்டு திருப்பி ஏறணும். நீங்க எப்படி ஏத்தி போனாலுமே யூ ஸ்டில் லேக் பிகைண்ட் தட். அந்த 30,000 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அது வரப்போறதே கிடையாது. சரிங்க, இதுக்கு நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சுல. அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி, பெண்களுக்கு நகை வேணும். ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னா அவங்க விசேஷத்துல இருக்கும்போது எவ்வளவு நகை போட்டிருக்காங்கன்றது தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்குது. அதனால நகை வந்து வாங்குறாங்க. அதிலே நான் என்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் கம்மி சேதாரம் இருக்க மாதிரி பாருங்க. டிசைன் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. தேடுங்க, கேளுங்க. எனக்கு 8%ல வேணுங்க, 7% நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்ன, ஒரு சில செயின்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் மேட்ரு. 8%ல கொடுங்க, 7%ல கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நச்சரிச்சிங்கன்னா ஒரு செயின் அந்த இதில் கிடைக்கலாம், வளையல் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. தங்கம் தான். நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் இந்த தங்கத்தை நீங்கள் எத்தனை இடத்துக்கு நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெளியே போக முடியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பயமாக இருக்குது இல்லையா எல்லாத்துக்குமே வெளியே போட்டு போகிறதுக்கு. அப்போ ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆரமோ, ஒரு நல்ல நெக்லஸோ, ஒரு நல்ல வளையலோ எடுத்து போட்டு போறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு ஒன்னு லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க, இல்ல வீட்டுல பத்திரமா வச்சிருக்காங்க. இதுதான் பண்றோம் நாம. அப்ப அதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ செய்கூலி சேதாரம் கொடுத்த நகை வாங்கணுமான்றதான் என் கேள்வி. அப்ப அந்த செய்கூலி சேதாரம் கொடுக்காம நீங்க கம்மியான நகையை வந்து வாங்குறது ஒரு சால சிறந்ததா இருக்கும் இல்லையா? அடுத்தது என்ன பண்றோம்னா, காயின்ஸ் வந்து நீங்க வாங்கலாம்.
காயின் வாங்கினாலுமே இன்னைக்கு 4%ன்ற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. 2-3% டையிங் சார்ஜ், அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு 2% போட்டு இப்படி 4-5% அதுக்கே கொண்டாந்துட்டாங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்து ஒரு காயின் நீங்கள் வாங்கினாலே 5000 ரூபாய் அப்பயே ஸ்பாட்லேயே அவுட். 95,000 தான் வேல்யூ. பட் இருந்தாலும் நமக்கு மன திருப்தி. நம்மளை பொறுத்தவரை என்னன்னா கோல்டு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான சேமிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம். அகைன் இட்ஸ் நாட் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் உங்களுக்கு ஒரு பணத்தை வந்துட்டு பணமா வச்சிருந்தீங்கன்னா வளராது, குட்டி போடாது, பணம் வந்து ரெண்டா மாறாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே இடத்துல அந்த கோல்டு காயினை நீங்க வாங்கி வைக்கும் போது அதோட மதிப்பு வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்லோ சேவிங்கா வந்து அது மாறிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கிராம் தங்கத்தை நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு என்னைக்கு வேணாலுமே அந்த தங்கத்தை அடகு வச்சு நீங்க பணத்தை வாங்கிக்கலாம், இல்லை தேவைன்னா வித்துடலாம் அப்படின்னு. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் சேர்த்திட்டு எனக்கு வீடு வாங்குறப்ப டவுன் பேமெண்ட் பண்றதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. அது போனதோட சரி, அதுக்கப்புறம் எங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு தங்கத்தை சேர்த்த முடியுது. இதை தாண்டிட்டு நமக்கு வந்து இல்லை எனக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னம்னா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நீங்க உண்மையான தங்கம் இல்லாம தங்கம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாண்ட் கொண்டாடுறாங்க. அகெயின் நான் திருப்பி சொல்றது, சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க போடுறீங்க, நான் முதலீடா போடுறீங்க, அதுல வருமானம் எதிர்பார்க்குறீங்க, அதுல இருந்து ரிஸ்க் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சாவரின் கோல்டு பாண்டுன்றது அகெயின் உங்களுக்கு ஒரு செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வருஷம் நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு குறைஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. அது இல்லாம இந்த பாண்டு வாங்கும் போது எத்தனை வருஷத்துக்கான பாண்டுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவாங்க. அந்த பாண்டு முடிகிற டைம்ல தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்குதோ அந்த மதிப்புக்கான காசு உங்களுக்கு வந்து பிளஸ் வருஷத்துக்கு வருஷம் 2.5% வட்டியும் போட்டு தருவாங்க. இந்த சாய்ஸ் யாருக்கா வேணாலும் இதுவும் பெட்டரா இருக்குன்னு சிலர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ETF ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போனீங்கன்னா இருக்கும். நான் ஃபண்டமெண்டலாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே சூதாட்டன்னு சொல்கிற ஆள். பட் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து 30%க்கு நானும் நகை வாங்கிட்டேன், 5 பவுன் வாங்கினேன், 8 பவுன் வாங்கினேன், 4 பவுன் வாங்கினேன், இப்போ விலை கம்மியாயிடுச்சு, இப்போ விலை ஜாஸ்தி ஆகுது, அடுத்த வருஷம் இன்னொரு டபுள் மடங்கு ஆயிரும், 1.5 லட்சம் ஆயிரும், 2 லட்சம் ஆயிரம் நினைச்சிட்டு நகையாக வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நஷ்டம் தான் படுவீங்க. உங்கள் கையில் வச்சிருக்க வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு இருக்கும். பட் ஒரு தேவைக்கு அதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு, செய்கூலி, சேதாரம், டாக்ஸு இதெல்லாம் போக தான் அந்த மதிப்பை போடுவான். நகையை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் போங்களேன், அடுத்த நாள் போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மதிப்பில்லைன்னா ஐ மீன் அந்த செய்கூலி சேதாரத்துக்கு மதிப்பில்லை. சரியா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. கோல்டு ஜுவல்லாக வாங்குறது இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் அதனால தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கேள்வி இருந்தால் கீழே கேளுங்க, ஃபாலோ அப் வீடியோ கூட போடலாம். உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும், ஒரு பாதுகாப்பான முறையில் அதை சேவிங்ஸில் பண்ணிக்கணும், விலை ஏறணும் அப்படின்னம்னா காயின்ஸாவோ இல்லை கம்மியான செய்கூலி சேதாரத்தில் இருக்கிற ஜுவல்லாவோ வாங்கி வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் சில இடத்துல சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த சேவிங் ஸ்கீமில் போட்டு கூட உங்களுக்கு ஒரு சேமிப்பு பழக்கத்தை வந்து அதை அதிகப்படுத்துறதுக்கு பண்ணலாம். நான் தப்பே சொல்ல மாட்டேன். சேமிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சிட் ஃபண்டில் போட்டு கூட நீங்கள் வந்து தங்கத்தை நீங்கள் வாங்கலாம். தங்கத்தை சேமிக்கிறது ஒரு அளவுக்கு சேமிக்கிறதுல பற்றியெல்லாம் எனக்கு இதே இல்லை. இதை வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடாக போட்டு நான் காசு எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. சரிங்களா? லெட்ஸ் see in the next video. Bye.